நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம குளத்தூர் வந்திருக்குங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 60 ஹெச்பியில் ரொம்ப பெஸ்ட்டான டிராக்டரு ஒன்று நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் நம்ம. அது என்ன பிராண்டுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அது வந்து சோனாலிக்கா தாங்க. டைகர் 60ங்க. இந்த வண்டியோட ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 60 ஹெச்பி கேட்டகிரியில் இப்போ ரீசெண்டாக இப்போ இதுக்கு முன்னாடி ஓல்ட் ட்ராக்குன்னு சொல்லி ஒரு மாடல் இருந்தது. அதோடவே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க. 60 ஹெச்பி கேட்டகரியில் வந்து இந்த வண்டி அடிச்சிக்கிறதுக்கு எந்த வண்டியுமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா வாழைக்கு வந்து நான் வந்து விசாரித்த வரையிலுமே ஒரு 70 ஹெச்பி வண்டி வச்சுருக்கவங்க, அதர் பிராண்டில் 70 ஹெச்பி வண்டி வச்சுருக்கவங்க கூட அதோடவே இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்குதுங்க. மெயினாக வந்து இந்த வண்டி வந்து மெயினாக வந்து இந்த டயர் வந்து 60ல் இது 20 இல்லைன்னா 24 ஸ்பீடு, 20 இல்லைன்னா 24 கியர் ஆப்ஷனோட கிரிப்பர் ஆப்ஷனோடு வந்திருக்குங்க. இந்த வண்டி வந்து மெயினாக தமிழ்நாட்டுக்காகவே வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக தமிழ்நாடு மெயினாக இந்த வாழை உழவுக்குன்னே இந்த வண்டி வந்து மெயினாக பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. யாராவது வாழை உழவு ஓட்டணுங்க, எனக்கு வந்து செவ்வாழையெல்லாம் ரொம்ப மரம் வந்து நல்லா பெருசாக இருக்குது, தண்டு பெருசாக இருக்குதுங்க, அதெல்லாம் போட்டு மற்ற வண்டியில் ஓட்டும் போது வண்டி லோட் ஆகுது, வண்டி டீசல் சேர்ந்து போகுது அப்படிங்கிற கஸ்டமர் வந்து இந்த வண்டி வந்து நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேணாம். நான் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் விசாரிங்க, போய் ஓட்டி பாருங்கள், டீசல் மைலேஜில் செக் பண்ணி பாருங்கள். 60 ஹெச்பி வண்டியில் இந்த வண்டிக்கு நிகர் வந்து எந்த வண்டியுமே கிடையாது. வாழை உழவுக்குங்க. பர்ஃபார்மன்ஸில் நான் வந்து அதை அடித்து சொல்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. மைலேஜ் இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் வந்து எந்த வண்டியுமே கொடுக்காதுங்க நண்பா. அப்புறம் இந்த வண்டிக்கு என்னடா ஓவராக ரொம்ப புகழ்ந்து தள்ளுறானே, ஏதோ காசுக்கு இது வாங்கிட்டானான்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு வண்டி வந்து நான் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி விசாரிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்னோடய அனுபவத்துலேயும் சரி, நான் விசாரித்த நண்பர்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்க, அதர் பிராண்ட் வச்சுருந்து இந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்ககிட்டலாம் வந்து நான் கேட்டதை வச்சு தாங்க சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து 60 ஹெச்பியில் வந்து வாழை ஓட்டும் போது வந்து மற்ற வண்டி வந்து ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இந்த வண்டியில் வந்து ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் வந்து ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா நான் ஓட்டி பார்த்தேங்க, டைகர் 50 கூட ஓட்டி பார்த்தேன், இந்த டைகர் 60 ஓட்டி பார்த்தேன். இப்போ இந்த ஃபீல்டு ஓடுறதே வந்து வெறும் ஜஸ்ட்டு 11 ஆர்பிஎம் வச்சு தாங்க ஓட்டுறேன் நான். 11 ஆர்பிஎம் வச்சு லோ சேனில் ஓடுதுங்க. ஓகேங்களா? லோ சேன் கியரில் ஓடுது. பாருங்கள், டெப்த்து பாருங்கள், புது ரொட்டேட்டர். இப்போ தான் இந்த கஸ்டமர் வந்து இவர் பேர் சதீஷுங்க, குளத்தூர். இவர் நம்பர் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதோ ஒரு டவுட்டு, இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சிக்கணும், ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இவரோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. ரொம்ப இந்த வீடியோ வந்து வண்டி கம்பெனி ஷோரூம்லேருந்து சொல்லி நான் எடுக்கலைங்க. எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரில் வண்டி ஒரு 60 ஹெச்பியில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசைங்க. ஒரு 2-3 வண்டி சாய்ஸில் வச்சுருக்கேன் நான். அதில் இந்த வண்டியும் ஒன்றுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டி பிடிச்சதுனால தான் இந்த வண்டி வந்து நான் நேரில் போய் ஓட்டி பார்த்தேங்க. அப்படி ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. 60 ஹெச்பி வண்டி, இந்த வண்டி வந்து 60 ஹெச்பிங்க. ஓகேங்களா? 60 ஹெச்பியில் வந்து சிசி ரொம்பவே கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 4700 சில்லற சிசி கொடுத்துருக்காங்க. 4714 சம்திங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்பிஎம் வந்து மெயினாக குறைய விடுறது கிடையாதுங்க, ட்ராப்பேஜ் கிடையாது. சும்மா மினிமம் ஒரு 4 ஆர்பிஎம் இந்த மாதிரி தான் ட்ராப் ஆகுது. இது பாருங்கள், இதுவும் பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர் தாங்க, பிஎஸ் அக்ரோவில். இன்றைக்கி தான் இந்த வண்டி இந்த ஃபீல்டில் தான் இந்த ரொட்டாவேட்டர் புதுசாக போட்டு ஓட்டுறேன் அப்படிங்க. ஏன்னா புது ரொட்டாவேட்டர் எடுத்தாந்தோன்னே இந்த ஃபீல்டில் தான் ஓடுதுங்க. ஏன்னா ஃப்ளாஞ்சும் பெரிய ஃப்ளாஞ்சு சும்மா ஒரு 4 ஆர்பிஎம் தாங்க டவுன் ஆகுது. வெறும் அது இல்லாமல் என்னன்னு கேளுங்க, 11 ஆர்பிஎம் தான். ஆர்பிஎம் அதிகமாக கூட வச்சு ஓட்டலைங்க. வெறும் 11 ஆர்பிஎம்லேயே இந்த அளவுக்கு டெப்த்து நல்லா போகுது. ஓட்டி பார்த்தோன்னா டெப்த்து நல்லா போகுது. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஸ்பீட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 24 ஸ்பீட் இருக்குதுங்க. 20 ஆப்ஷனும் இருக்குதுங்க. 20 கியர் ஆப்ஷன் இருக்குதுங்க, 24 இருக்குதுங்க. நம்ம கஸ்டமர் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துடலாங்க. அதே மாதிரி பனானா வாழைக்கெலாம் பாருங்கள், 240 மீட்ரு தாங்க ஒரு மணி நேரத்துக்கு. உங்களுக்கு தேவைன்னா அந்தளவுக்கு வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ மற்ற பிராண்டோட இந்த பிராண்டு கொஞ்சம் பரவாயில்ல, வாழை ஓட்டுறவங்க இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். எதனால் நான் சொல்கிறேன்னா,
மற்ற பிராண்டில் வந்து ஒரு சில வண்டியில் வந்து காம்படிட்டர் வண்டியில் வந்து கியர் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து கியர் ஆப்ஷன் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ட்டியோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழையோட தண்டோட கனத்தை பொறுத்த மாதிரி ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஓட்டிக்கலாங்க. இந்த வண்டி எந்த இடத்துக்கு எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி ஓட்டிக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வரும். இந்த வண்டியில் எடுக்கக்கூடிய மைலேஜ் மற்ற வண்டியில் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்தளவுக்கு மைலேஜும் பெட்டராக இருக்குது. மைலேஜ் அந்தளவுக்கு பெட்டராக இருக்குதுங்க. இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது மெயினாக வந்து சிஆர்டியில் வரக்கூடிய எல்லா வண்டியிலையுமே வந்து ஒரு நல்ல அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டி வந்து 50ஆவும் யூஸ் பண்ணலாம், 55ஆவும் யூஸ் பண்ணலாம், 60ஆவும் யூஸ் பண்ணலாம். 50 HP ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈகோவில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரோட் ரன்னிங்க்கு இந்த சாதாரண 9 கல போகிறதுக்கு ஈகோ மோடு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. நான் இந்த வண்டியில் கேட்ட வரைக்கும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3 to 4 தாங்க சொல்கிறாங்க. அப்புறம் நார்மல் ஃபீல்டுக்கு சரி. அடுத்தது வந்து ஏதாவது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஹெவியான ஃபீல்டாக இருந்ததுன்னா நார்மல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதோட ஹெவியாக இருந்ததுன்னா வாழைக்கெலாம் வந்து பவர் மோடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் விசாரித்த வரையிலுமே இந்த வண்டி வந்து வாழைக்கு வந்து எவ்வளோ ஹையஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 5.5, அது 5.5 தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 5.5 to 6 மேக்ஸிமம் 1-2 தான் சொல்கிறாங்க. 5.5 to 6 தான் வாழைக்கு சொல்கிறாங்க செவ்வாழைக்கு. நார்மல் ஃபீல்டுக்கு 3 to 4 சொல்கிறாங்க. ரோட் ரன்னிங் மைலேஜ் எனக்கு எப்படின்னு தெரியலைங்க. நான் கேட்ட வரைக்கும் ரோட் ரன்னிங் மைலேஜ் பெருசாக மற்றவங்க சொல்லலை. நான் உழவுக்கு இவ்வளோ தான் மைலேஜ் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற இது காம்படிட்டரில் 60 HPயில் மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குதுங்க. அது இல்லாமல் என்ன ஒரு ப்ளஸ் பண்ணால் ரேட்டும் கொஞ்சம் மற்ற பிராண்டோட இது கொஞ்சம் சோனாலிக்காவில் கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க. மற்ற வண்டியில் வந்து ரொம்பவே ரேட் அதிகமாக போயிடுச்சு. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க. அடுத்தது வந்து இதில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்கிறீங்க, ஏதாவது சின்ன மைனஸ் பாயிண்ட் கூட இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. நான் ஓட்டி பார்த்ததில் ஒரு சின்ன மைனஸ்னு கூட சொல்ல முடியாது. அது ஏன்னா பெரிய வண்டியில் காமனாக இருக்கிறது தான். அதை நான் மைனஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி கேட்டிங்கன்னா டர்னிங் ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஓகேங்களா? அது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குதே தவிர மற்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா வண்டி மேலே உட்காந்து ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாரி ஓட்டுற மாதிரி ஒரு ஜேசிபி ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வண்டி அவ்வளோ பெரிய வண்டிங்க. ஒரு 60 HPயில் இப்போ புதுசாக இனிமேல் வண்டி வாங்குறேங்க, கொஞ்சம் வாழை ஏரியா ஓட்ட போகிறேங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து மறக்காமல் போய் டெமோ பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு 4 கஸ்டமர்கிட்ட பேசி விசாரிச்சுட்டு நீங்கள் இந்த வண்டி வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? என்னோடய அனுபவத்தில் நான் விசாரித்ததில் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.